மக்களவை தேர்தலுக்காக தேனியில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்னை பொய் சொல்வதாக ஸ்டாலின் கூறுகிறார், ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பச்சை பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உண்மையான அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி தாங்க. இந்த தொகுதியில் ஜெயிக்கிறது ரொம்ப சவாலாக இருக்கும் சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் திமுகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகவிலிருந்து போனவர் தான். அவரே தேனி மக்கள் தான் அடையாளம் காட்டினாங்க. இதை மறந்து திமுக போனவருக்கு தோல்வி என்ற தண்டனையை மக்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்களும் அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இருவருமே மக்களினுடைய உழைப்பு ஓட்டை பெற்றுக்கொண்டு துரோகம் செஞ்சுருக்காங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு தொண்டன் தாங்க, அதனால தான் இந்த நிலைக்கு வரைக்கும் நான் உயர்ந்திருக்கேன். ஸோ அதனால் அதிமுகவுக்கு துரோகம் விளைவித்த டிடிவி தினகரன் அவர்களையும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் டிடிவி தினகரன் அவர்கள் அடிக்கடி நிறம் மாறும் பச்சோந்தி அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா அதிமுக கொண்டு வந்த எல்லா திட்டங்களையுமே திமுக அரசு நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம், திருமண உதவி திட்டம், முதியோர் உதவித்தொகை, லேப்டாப், இந்த மாதிரி எல்லா திட்டத்தையும் திமுக அரசு கைவிட்டுட்டாங்க. ஆனால் நான் பொய் சொல்கிறேன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போது சொல்லுங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கடுமையாக இந்த 3 பேரையுமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்திருக்காரு.